ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ வந்து ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு பார்ட் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அதில் வந்து ஜஸ்ட் பேசிக்காக எப்படி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இந்த டைப்லலாம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். When train crosses a tree, a telegraph or ஸ்டாண்டிங் மேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருப்பாங்கல்ல அதுதான் நம்ம டிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? whenever train crosses a bridge or platform or another train இந்த மாதிரி எது கேட்டாலும் சரி, அப்போ டிஸ்டன்ஸை நம்ம என்னவா எடுத்துக்கணும், லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் இப்போ லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த பிரிட்ஜ், இல்லை பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில் பிளாட்ஃபார்ம், இல்லை வந்து இன்னொரு ட்ரெயினோட லென்த் கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் லென்த் ஆஃப் த ட்ரெயின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இதில் எது கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏன் வந்து ஒரு ட்ரெயின் வந்து ட்ரீயை, டெலிகிராஃப் போஸ்ட்டை, இல்லை ஒரு மேனை வந்து கிராஸ் பண்ணும்பொழுது நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லைன்னா, அது வந்து அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மைன்யூட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகிறது இல்லை, அதனால நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர், 500 மீட்டர் இந்த மாதிரி அதோட லென்த்தே கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் வந்து கன்சிடரபிளாக இருக்கும், அதனால அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? A train 250 meter long is running at 45 km per hour. In what time can it pass a tree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது இப்போ ட்ரீ தான், ஏன்னா இதோட லென்த் நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்க போகுது, அதை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. டைம் கேட்குறாங்க. அப்போ டைம்க்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? இது பாருங்கள், மீட்டர் பெர், நம்மளுக்கு ஆன்சர் வந்து செகண்டில் வரணும், ஆனால் இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு மீட்டர் பெர் செகண்டை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். 5/18 இதை இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 9 2s are 18, 9 5s are 45. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 25/2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ட்ரீங்கிறதுனால அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடையாது, சின்னதாக தான் இருக்க போது, அதனால அதை நெக்லெக்ட் பண்ணிக்க போகிறோம். ட்ரெயினோட டிஸ்டன்ஸை தான் நம்ம எடுத்துப்போம் டிஸ்டன்ஸாக. ஓகேவா? அப்போ ட்ரெயினோட லென்த்தை தான் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். அப்போ 250 டிவைடட் பை 25, இந்த டிவைடில் இருக்க 2 என்னாகும், மேலே வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 10 10 × 2 20 செகண்ட். அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து, a train 600 meter long moves at 36 km per hour. In what time can it pass a bridge of 1200 meter long? இப்போ இது ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரிட்ஜோட லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன டைமில், அது எந்த டைமில் அதை வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏன்னா பிரிட்ஜுக்கு லென்த் இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம அதை டிஸ்டன்ஸாக வச்சுக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் D is equal to 600 plus 1200 is equal to 2000. Sorry, 18,000. 1800, sorry, 1800. ஓகேவா? மீட்டர். ஓகே. அப்போ டைமுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு எதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், மினிட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், செகண்டில் கன்வெர்ட் பண்ணிங்க, லாஸ்ட்டாக நம்ம மினிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதை 36 × 5/18 போட்டுக்குங்க. 18 1s are 18, 18 2s are 36 ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குது நம்மளுக்கு. 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ T is equal to 1800 டிவைடட் பை 10. 0 0 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கிடைக்கிது, 800 செகண்ட்னு கிடைக்கிது. இதை இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், செகண்டை வந்து மினிட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 60. இதை கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல், 6 1s are 6, 6 3s are 18. அப்போ T equal to 3 minutes.
ஓகேவா? ஒன்றும் இல்லை, நம்ம மீட்டர் பெர் செகண்ட் அஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரியும் 1 மினிட்ங்கிறது 60 செகண்டு, அதனால வந்து 60ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3 மினிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, a train passes a telegraph post in 8 seconds and a 264 meter long bridge in 20 seconds. What is the length of the train கேட்குறாங்க. நம்மளுக்கு லென்த் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ இதில் லென்த்து கேட்குறதுனால நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ட்ரெயின் வந்து இந்த போஸ்ட்டையும் சரி இந்த பிரிட்ஜையும் சரி சேம் ஸ்பீடில் தான் வந்து கிராஸ் பண்ண போகுது. ஸோ டெலிகிராஃப் போஸ்டோட ஸ்பீடு ஈக்குவல் டு பிரிட்ஜோட ஸ்பீடு. ஓகேவா? ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ நம்மளுக்கு இந்த போஸ்டோட லென்த் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயினோட லென்த்தை தான் டிஸ்டன்ஸாக எடுத்துப்போம். இங்கே நம்மளுக்கு ட்ரெயினோட லென்த்தும் தெரியாது, அதனால அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் போட்டாச்சு. ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியாததுனால லென்த்தோட அதாவது ட்ரெயினோட லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். டிவைடட் பை இதோட டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 8 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்ம எப்படி எடுத்துப்போம், பிரிட்ஜ் கொடுக்கும் பொழுது ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் இதோட லென்த் எடுத்துப்போமா, பிரிட்ஜோட லென்த்து. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 264 டிவைடட் பை 20 செகண்ட்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ 2 4s are 8, 5 4s are 20. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5x இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8, 12 ரிமைனிங் 1, 2 2s are 4, 5. ஓகேவா? இவ்வளோ கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்துட்டிங்கன்னா 5 minus 2 3. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 528. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 1s are 3, 5ல் வந்து ஒரு 3 இருக்குது, ரிமைனிங் 2, 7 3s are 20, ரிமைனிங் 1, 21 ரிமைனிங் 1, 6 3s are 18. அப்போ 176 மீட்டர். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ட்ரெயினோட லென்த்து, அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின், அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 176 மீட்டர் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து, a train passes 2 bridges of length 800 meter and 400 meter in 100 seconds, 60 seconds respectively. The length of the train isன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முன்னாடி வந்து ஒரு போல் ஒரு பிரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க, இப்போ இது ரெண்டுமே பிரிட்ஜாக கொடுத்துருக்க போகிறாங்க. அதனால் ஸ்பீட் ஆஃப் ஒன் பிரிட்ஜ் வந்து ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் செகண்ட் பிரிட்ஜ்னு வச்சுப்போம். அப்போது இது எவ்வளோ, நம்மளுக்கு இதில் லென்த் ஆஃப் த ட்ரெயின் தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு இது வந்து 800 மீட்டர் டிவைடட் பை அது எவ்வளோ செகண்டில் போகுது, 100 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே 400 மீட்டர் டிவைடட் பை 60 செகண்ட்ஸ். 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6, 5 2s are 10. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஐயும் இதையும் 5ஐயும் இந்த டேர்மையும் பண்ணிங்கன்னா 3x ப்ளஸ் 8 3s are 24, இந்த 2 0 அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு இங்கே 5ஆல் பண்ணிங்கன்னா 5 into x 5x, 5 4s are 20, இங்கே ஒரு 2 0 இருக்குது, இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு டைம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க, கான்ஸ்டண்ட்டாக ஒரு சைடு கொண்டு போயிருங்க. எக்ஸ் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 5 minus 3xன்னு வரும். அப்போ 2x, இங்கே வந்து 2400 minus 2000 வரும். அப்போது 2x is equal to இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 400. அப்போ x is equal to 200 மீட்டர். இங்கே லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 200 மீட்டர், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.